Problem. The radii of the bases of two cylinders are in the ratio 3:5 and their heights are in the ratio 2:3. Find the ratio of their curved surface areas. இப்போ radii of two cylinders are in the ratio வந்து 3:5 கொடுத்துருக்கு. இப்போ height of two cylinders ஓட ratio வந்து 2:3 கொடுத்துருக்கு. இப்போ ratio of their curved surface area என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ரேடியஸ் ஆஃப் டூ சிலிண்டர்ஸோட ரேஷியோ வந்து 3:5 கொடுத்துருக்கா. இதை நம்ம லெட் 3x 5xன்னு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அதோட ஹைட்ஸோட ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்கா. அதை 2y 3yன்னு எடுத்துக்க போகிறோம். அதை எழுதியிருக்கோம். லெட் தி ரேடியோ ஆஃப் த சிலிண்டர்ஸ் பி 3x, 5x அண்ட் தியர் ஹைட்ஸ் பி 2y 3yன்ட்டு. இப்போ ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 2πRh. இப்போ ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இருக்கும். தென் ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 3xா, அதை இன்ட்டு 3x இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ஹைட் 2yா, அதை இன்ட்டு 2y டிவைடட் பை 2π இன்ட்டு இப்போ செகண்ட் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 5xா, அதை இன்ட்டு 5x இன்ட்டு இப்போ செகண்ட் சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ 3yா, அதை இன்ட்டு 3y. இப்போ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2/5. அப்போ ரேஷியோ ஆஃப் தியர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஈக்குவல் டு 2:5. ஆப்ஷன் A is a correct answer.